வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். ஐயோ இப்படி போக கூடாதுப்பா, இருப்பா. எடிட்டர் மேனுக்கு ஒரு வணக்கம், கேமராமேனுக்கு ஒரு வணக்கம், இங்க ஆடியன்ஸா இருக்கிற உங்களுக்கு ஒரு வணக்கம், 3 பேருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம். ஏன்னா நம்ம விஜய் சாரே எப்படி பேசினாருன்னா, அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியாருக்கு ஒரு வணக்கம், அண்ணாக்கு ஒரு வணக்கம், உங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நின்னுறாங்க 3 பேர் அங்க. ஆமா, எனக்கு புரியல. வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருக்கு கேட்டா வந்து கொள்கை தலைவர்களுக்கு நான் மரியாதை செலுத்துறையா, இது பேர் தான் மரியாதை. ஆமா, ஒரு வணக்கம் ஒரு வணக்கம், ஏன் ஒரு 10 வணக்கம் வைக்க வேண்டியதானே? என்னத்த கேக்குறதுன்னே தெரியலங்க. என்ன எவ்வளவுதாங்க சொல்லி கொடுக்குறது? நாங்களும் கஷ்டப்பட்டு இப்போ நம்மளாச்சு ஃபீல்டுல இல்ல, நம்ம எங்க வீட்டுலதான் இருக்கிறோம், டிவி பார்த்துன்னு உக்காந்து இன்னைக்கு சரி ஸ்டுடியோலயோ உக்காந்து சரி பாக்கலான்ட்டு ஒரு பேச்சை கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hour 3.5 hour நாங்களே வெயிட் பண்ணோம். அப்ப அங்க இருக்கிற மக்கள் அந்த அவ்வளோ கூட்டத்திலயோ நெரிசல்லையோ வேர்வையிலோ சிக்கிக்கிட்டு தக்கிக்கிட்டு, ஏதோ இன்னைக்கு வெயில் கம்மின்றனால ஓகே பிரச்சனை இல்ல, அவ்வளவு பேர் எதுக்கு இருக்கிறாங்கன்னா விஜய பார்க்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் என்ன பேச போகிறார், ஆமா, நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார், சரி நாட்டு மக்களை விடு, இந்த நாகப்பட்டினம் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார், தீர்வு காண போறார். ஆனா அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரே வார்த்தையில சொல்லலாம், விஜய் பேச்சு நமத்து போச்சு. உண்மையிலே நமத்து போன போச்சதான் வந்து விஜய் வந்து இன்னைக்கு பேசிருக்காரு. என்ன பேசினாரு, ஏது பேசினாரு அப்படின்றது டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள பார்ப்போம். அதுக்குள்ள நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து எங்களுக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து நமக்கு உதவிய எங்களுடைய அருமை சகோதரர் டி பெரியார் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க, ஏன் அப்படி மறந்துடுறீங்களா? சோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் டிங்னு அமுத்திட்டு அப்புறமா நீங்க வீடியோ முழுசா பாருங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அந்த நம்து போன பேச்சு என்னன்னு போய் பார்ப்போம். விஜய் பேச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன கலவரங்கள் நடந்துச்சு அப்படின்றத ஒரு லைட்டா கிளான்ஸா பாத்துடலாம். சூஷலுங்க வந்து என்ன போன வாட்டி நடந்துச்சோ அதேதான் இந்த வாட்டியும் நடந்துச்சு. வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ண கூடாதுன்னு விஜயும் வந்து ஒரு கட்டளையில அறிவிச்சிட்டு இருந்தாரு, போலீஸும் சொல்லி இருந்துச்சு. பட் நாங்கெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டோம், வண்டி பின்னாடி போடல. ஆமா, வண்டி பின்னாடி தான் ஓடுவோம், வண்டி கூடயே ஓடி வருவோம், வண்டி எங்க டயர் எங்க கால்ல ஏறினாலும் பரவாயில்ல, நாங்க பின்னாடியே ஓடுவோம்ட்டு ஓடினே தான் இருந்தாங்க. சரி, ஓடுதான் ஓடுறீங்க, காவல்துறை என்ன சொல்லிச்சு, மிக தெளிவா சொல்லிச்சு, இந்த போஸ்ட் கீஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த கிரில் கேட்ல ஏறுறது அப்படி ஏறுறது போஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு அவங்க ஏன் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஏங்க, எந்த ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை காவல்துறை கொடுத்திருக்குமானா கண்டிப்பா உலகத்திலேயே கிடையாது, ஆப்வியஸ்லி கொடுத்திருக்காது. இவங்களுக்கு ஏன் கொடுக்குதுன்னா இவங்க பண்றது பூரா அப்படிதான். கேட்டு மேல ஏறுறது, போன திருச்சியிலேயே பாத்திருப்பீங்க, நிறைய வீட்டு கூரைய பிச்சு போட்டானுங்க, கூரெல்லாம் உடைஞ்சு போச்சு. இந்த வாட்டியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வராருன்னு பக்கத்து வீட்டு மாடி மேல நிக்க வேணா விடுவாங்க, நீங்க ஒச்சு போட்டா அது யார் வீடு? அது யார் வீடு? அது விஜய் காசு தருவாரா அவங்களுக்கு? அவங்க அப்புறமா லாஸ்ட்ல உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல அங்கங்க ஒச்சு போட்டாங்க. இப்ப அங்க போன பிறகு நாங்க வீடியோ அவர் பேசின அடுத்த செகண்ட் உட்காந்து பேசினு இருக்கோம். சோ இனிமேட்டு தான் அந்த இமேஜஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வரும், அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ நிறைய இடத்துல டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, போஸ்ட், இந்த கொடி போஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் பாத்தியா, அந்த போஸ்ட்ல எதுக்குன்னா அங்க நட்டு ரோட்டோரமா நிக்கிறதுக்கு தான் வைப்பாங்க. வேற எதுக்குன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. அத வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சிலம்பாட்டத்துல எல்லாம் தேர்ந்து ஆகணும்னு நினைக்கிறேன் சிலம்பாட்டம் என்ன பண்றானுங்க, அந்த இரும்பு போஸ்ட் எடுத்துங்க, அது இருந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், அந்த போஸ்ட் எடுத்துங்க பக்கத்துல கம்பிடா, அது யார் மேல என்ன படுறது விடு, பக்கத்துல கரண்ட் கம்பிங்க எல்லாம் போயின்னு இருக்கு, அந்த கொடி கம்பம் லைட்டா கம்பியில பட்டா என்ன ஆகும் தெரியுமா? புஷ்தான். இத வந்து காவல்துறை தட்டி கேக்குது, ஏண்டா தம்பிங்களா எத்தனை சுத்துறீங்களா, கரண்ட் கம்பி போயின்னு இருக்குடா, பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது கீழே இருக்குங்கடான்னு சொல்லி அவ்வளோ பேரும் போய் இவனுங்க பின்னாடி நிக்கிறதே காவல்துறைக்கு வேலையா இருக்குது. ஏன்னா இவனுங்க கரண்ட் கம்பியில பட்டு செத்து போனா யார் மேல தெரியுமா பழி விழும்? டிஎம்கே தான் காரணம். வேணும்ட்டு கரண்ட் இது பண்ணி சாவச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஏழ்றைகளை கூட்டி விடுறது நீங்க தான் மிஸ்டர் விஜய் சார். இன்னைக்கு ஒரு பேச்சுல நாகப்பட்டினத்தை பத்தியோ இல்ல மக்கள் படுற கஷ்டத்தை பத்தியோ என்ன துன்பங்கள் படுறாங்கன்னு பத்திலாம் இவர் பேசல. மேலோட்டமா திமுக
எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுது. ஆமா. திமுக எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை தருது. உனக்கு ஏன் போடுறாங்க கண்டிஷன்? இத பத்தி தான் பேசியிருக்காரு. ஏன்னா மக்கள்னா இங்க கஷ்டப்படலையே. நல்லதானே இருக்காங்க. அப்புறமா நான் என்னத்த பேசுறேன்? அப்படிதானே மிஸ்டர் விஜய் சார்? சொல்லுங்க விஜய் சார். சொல்றேங்க. அப்ப ஏங்க என்னங்க இங்க நாகப்பட்டினத்துல நானும் ஏதோ தேடின்னு வந்தேன். பட் வர வழியில நானும் 10 பேருக்கு போன் போட்டேன், 10 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட நல்ல விஷயங்களா எழுதி கொடுக்கலங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன மேட்டரா இருக்கு. காலேஜ் இல்ல, அது இல்ல, காலேஜ் இல்ல, மெரைன் காலேஜ் இல்ல, இது இல்ல, அது இல்ல. பேச்சுக்குள்ள போயிடணும்ல. அதுதான் இந்த மாதிரி சம்பவங்கள் பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. சோ அதே மாதிரி மயக்கம் 4-5 லேடிஸ் மயக்கம் போட்டாங்க. இன்னைக்கு வெயில் இல்ல, இருந்தாலும் கிரௌட்ல முடியாதுங்க, மூச்சு திணறல் ஏற்படும். சோ அதை வந்து 108 ஆம்புலன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன செய்யுது, நம்ம அரசாங்கம் பண்ணி தானே ஆகணும், காப்பாத்தி தானே ஆகணும். மக்களின் பிரஜைன்னு பார்த்தோம்னா அரசாங்கம் தான். விஜய் சார் மக்களின் பிரஜை, அவர் அப்படித்தானே பேசுறாரு. அப்படிலாம் அவர் பேசுவாரு, மக்களுக்கே தெரியும். இப்போ அங்க ஏதோ பிரச்சனை ஏற்படுது, மக்கள் யார கேட்பாங்கன்னா அரசாங்கமே என்ன பண்றீங்கன்னு தான் கேட்பாங்க. விஜய் சார் என்ன பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சோ அதனால அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்கா உதவி தான் ஆகணும். அந்த உதவி எல்லாம் அரசாங்கம் செய்யுது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையிலே கலை நிகழ்ச்சி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க கிரௌட் இருக்கணும்ல. காலையில பாத்தீங்கன்னா சத்தியமா கிரௌட் இல்லைங்க சாமி, சத்தியமா. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்க போயிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டாங்க. 11-11:30 மணி வரைக்கும் கூட அங்க 300 பேர் 400 பேர். ஃபர்ஸ்ட் வீடியோலயே கொஞ்சம் லைட்டா போட்டுருப்போம் பாருங்க, அதெல்லாம் அப்ப எடுத்த வீடியோ. 11 மணிக்கு என்னமோ எடுத்த வீடியோ. ஒன்னும் கிரௌட் இல்ல. அப்புறமா ஒரு 12 மணி 12:30 மணிக்கு மேல கிரௌட் வந்துருச்சு. ஏங்க சின்ன டென்ஷனு. உங்களுக்கு ட்ரோன்ல பார்க்கும்போது கூட்டம் அப்படியே செதற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 பேர் நின்னால அந்த ரோட்ல ஸ்தம்பிச்சிடும். 3000 பேர் தான் இருப்பாங்க அங்க மேக்ஸிமம். ஸ்தம்பிச்சிடும். சோ உங்களுக்கு நாகப்பட்டினத்துல 3000 ஓட்டு கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் 3000 ஓட்டு மட்டும் தான் கன்ஃபார்ம். கவுன்சிலர் ஜெயிக்க முடியும். கவுன்சிலர் கூட எப்படி ஆக முடியும்? இங்கெல்லாம் வந்து 32,000 ஓட்டியா ஒரு வார்டு. நாகப்பட்டினத்துல இருக்கும் பேரூராட்சி ஒரு 3 கவுன்சிலர் தேர்ந்துருவாங்க. அவ்வளவுதான் விஜய் சார். நம்ம இது பௌச்சி அவ்வளவுதான். சரி, மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லா ஆட்டமும் போட்டு கிரௌட கிவிட இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எல்லாம் பாரு டான்ஸ் ஆட விட்டு கிரௌட சேர்க்கிறீங்க, நீங்க எல்லாம் பாரு மியூசிக் போட்டு கிரௌட சேர்க்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் விஜய் சார்னு சொன்னாலே போதும் கிரௌட கூடும் அப்படின்னு. நீங்க ஏன் டான்ஸ் போட்டீங்க? நீங்க ஏன் ஒயிலாட்டம் வந்தீங்க? அது வேறங்க. நாங்க ஆடுவோங்க, நீங்க ஆடக்கூடாதுங்க. அவ்வளவுதான். ஓ, பிகாஸ் யூ ஆர் சினிமா. ஆமா, நாங்க சினிமாக்கார ஆடுவோம், நீங்க ஆடுறீங்க. சோ இப்படிதான். சரி, ஏதோ வந்து போட்டு கிரௌட் எல்லாம் வந்து சேர்த்தாச்சுங்க. கிரௌட் வந்துருச்சு. எங்க விஜய் சாரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ரேஞ்ச் ரோவர் கார்ல வந்தவர் அதே கார்ல இங்க மீட்டிங் ஸ்பாட் வரைக்கும் வந்திருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஈஸியா வந்துட்டு இருக்கலாம், சீக்கிரம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஈஸியா வந்து 11 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட்னா இவர் 10:45 ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் ரோடுல குவிஞ்சிலாம் தொண்டர்கள் ஒண்ணுமே கிடையாது, யாரும் கிடையாது. ஏதோ இவர் பஸ்ல வரனால ரோட்ல போறவங்க கூட நின்னுறான். நின்னு பாக்க உங்களை யார் பஸ்ல வர சொன்னா? ஸ்ட்ரைட்டா பஸ் மீட்டிங் ஸ்பாட் கூட. எடப்பாடினா பஸ்லயே வா சுத்தி இருக்காரு. ஏன் டைம் கடத்துறீங்க? ஏன் நீங்க ஏடிஎம்கே பார்த்து கேளுங்க, மிஸ்டர் எடப்பாடி நீங்க எங்க போய் அந்த பஸ்ல ஏறுவீங்கன்னு ஒண்டி கேளுங்களேன். ஸ்பாட் எங்க இருக்கும் அங்க ஸ்பாட் அண்ணன் வந்து அங்க வண்டி நிக்கும், கரெக்டா ஏறுவாங்க. ஏன்னா ரோட் ஷோக்கு பெர்மிஷன் இல்ல. அவங்க கேட்டு இருக்குது நான் சுற்றுப்பயணம் நான் பேசணும். சோ சுற்றுப்பயணம் நான் பேசணும் போது போய் ஸ்பாட்ல தான் ஏறணும். நீ பஸ் ஃபுல்லா வரனா ரோட்ல போற யார் வேணாலும் நின்னு பார்ப்பார்கள். இதை நம்ம 1000 வாட்டி சொல்லியாச்சு. சோ பஸ்ல ஏறாம இவர் வந்திருந்தாருன்னா 11 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் சொன்ன மாதிரி. சோ மக்களே, அங்க இருக்கிற மக்களே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், விஜய் லேட்டா வர்றதுக்கு காரணம் யாருன்னா விஜய் தான். சும்மா திமுக மேல பழி போட்டுங்கிறாரு. நம்ம 2 ஹவர் 3 ஹவர் அங்க சாப்பிடாம வெயிட் பண்ண வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் விஜய் தான். ஏன்னா ஸ்ட்ரைட்டா கார்ல வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா எப்பயோ ஏற்பிருக்கலாம், முடிஞ்சிட்டு அடுத்தது பில்டப் கொடுங்கன்னு பார்த்தாரு. பார்த்தா ரோட்ல கூட்டமே இல்ல. இரியா கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம இன்னும் போல, அவர் பேசுறதுக்குள்ள ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. போலாம். இது பாரு, நம்மளே கூட பேப்பரே இல்லாம ஒரு கிட்டத்தட்ட 25-30 நிமிஷம் கூட பேசுறோம். ஆனா எங்க ஆளு பேப்பர் வச்சு பாத்தே இல்லையா? அவரே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? வர பாயிண்ட் இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். நீ வந்து நடுவுல போனீங்கன்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு சாட்டர்டே தான், சோ உட்காந்து பாப்பாங்க, ரிலாக்ஸா பாப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை. மக்களே ஃபுல்லா பாருங்க. சோ வந்தாச்சு, எங்க விஜய் வந்தாச்சு. அஸ் யூஷுவல் பஸ் அப்படி ஓரமா நிப்பாட்டு ஏறிட்டார், பஸ் மேல ஏறிட்டார். இப்பதான் மெயின் பிக்சர். நீங்க வந்து இப்போ மெயின் பிக்சர் உள்ள போறீங்க. ட்ரெய்லர்லாம் முடிஞ்சு போச்சு. மெயின் பிக்சர் படம் போட எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம இப்போ ஒரு படத்துக்கே போனா என்ன தெரியுமா நினைப்போம், படத்துக்கு வெளியிலேயே நம்ம இவ்வளவு கொண்டாடுறோமே,
படம் வந்துச்சுன்னா ஐயோ பட தியேட்டருக்குள்ள நம்ம எப்படி கொண்டாட்டமா இருப்போம் அதிரம் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள போவோம். ஆனா வெளி கொண்டாட்டத்தோட உள் கொண்டாட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா அடப்பாங்க, நான் என்னமோ நினைச்சு வந்தேன். அதே மாதிரிதான் எங்க விஜய் வராரு, எங்க விஜய் பேச போறாரு, கதற விட போறாரு. ஏன்னா காலையில என்ன தெரியுமா தம்ப்நெயில்னா, நாகப்பட்டினம் நடுங்கியது போச்சு, நடுங்கிச்சு. இப்ப நிலநடுக்கம் தான் அங்க வரல, அது கூட ஆண்டவே கடல் 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 பகுதி வேற. அதெல்லாம் நிலநடுக்கம் அவரு சுறாப்படம் தெரியுமா இல்லையா? பாதி பேர் என்னன்னா கடலை பாத்துருடா, எங்கன்னா விஜய் இப்படி பார்த்தா இப்படி வந்துருவாரு. இவர் பஸ்ல வந்து என்னத்த செய்யுது, அப்படிதான் இருந்துச்சு வேடிக்கை. சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனுக்கு ரெஸ்பெக்ட் நிறைய தெரியும்ல. அண்ணாக்கு ஒரு வணக்கம், பெரியாருக்கு ஒரு வணக்கம், வணக்கம் வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு இந்த வாட்டி நான் வந்து வெரி கிளியர் ஆயிட்டேன். என்னது? ஏன்னா டிஎம்கே என்ன என் மைக்கை ரிப்பேர் பண்ணலான்னு பாக்குறியா? யார் ரிப்பேர் பண்ணுது? டிஎம்கே தான். அப்படியா? ஓ, ஸ்பீக்கருக்கு போற வயரை கச்சி விட்டுது யாரு? யோ, நீ அறுத்து போட்ட நீங்க தான் அறுத்துருப்பீங்க. டிஎம்கே எப்படி வந்துச்சு உள்ள வந்து அதை அறுத்து விட்டுட்டு டிஎம்கே போயிடுச்சு. ஸ்டாலின் வந்தாரு, பாத்தியா இல்லையா நீ? அங்க திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார், நீ பாத்தியா? ஒரு கேமரா வச்சுக்கிட்டாங்க, பாக்கலையே. ஸ்டாலின் ஒரு கேமரால பாத்துட்டாங்க. அந்த கேமராமேன் கிட்ட இருந்து நீங்க வீடியோ புடுங்கிட்டீங்க நீங்க. ஸ்டாலின் அங்க வந்தாரு, ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணாரு, நீங்க பாக்கலங்க. அப்படின்ற மாதிரிதான் வந்து ஸ்பீக்கர் வயரை அங்க கட் ஆனதுக்கும் டிஎம்கே தான் காரணமா சொல்லிட்டாரு. என்ன சிஎம் சார், வயரை கட் பண்ணிட்டீங்களா? சோ சிஎம் சார் வந்து கட் பண்ணாரு. அந்த வீடியோ கிளிப்பிங்ல திமுக தன்னுடைய பவரை பயன்படுத்தி அடித்து புடுங்கி இருக்கிறது. இது தப்புங்க, இது தப்பு. டிஎம்கே இப்படி பண்ணாதீங்க, நாங்களே அப்புறமா வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ என்னன்னா ஒரு மைக் வச்சுட்டு பேசினாதான் பிரச்சனை. ஆமா, நான் இப்ப 2 மைக் வச்சிருவேன். 2 மைக். சோ இதுல ஓடலன்னா இதுல ஓடும்ல. நாங்களாம் அறிவாளி பாஸ். ஒரு இப்ப 2 மைக்ல கட்டாச்சுன்னா நாளைக்கு 5 மைக்கு சேர்த்து வச்சுப்போம். வேற மாதிரி. சோ 2 மைக்க வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் வந்து பேச தொடங்கிட்டார். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சரி நாகப்பட்டினம் வந்துட்டோம், நாகப்பட்டினத்தை பத்தி கொஞ்சம் பேசணும்ல. நாம நிக்கிற மண் எந்த மண்ணு தெரியுமா? எந்த மண்ணு? அங்க ஒருத்தன் கேக்குறான் சைட்ல, நீ மண்ணு மேல நிக்கலையா, வேன் மேல நின்னுக்கிறையா? காலை கீழே படலங்க, அப்புறம் மண்ணு பஸ்ல இருந்தீங்க, பஸ்ல ஏறினீங்க, பஸ்ல பேசினீங்க. சரி மண்ணை தொட்டாச்சு கும்பிட்டியா? மீனவர்கள் என்ன இல்லப்பா, என்ன கரெக்ட் தானே? சுறாப்படத்துல நான் தொட்டு இருக்கேங்க. சுறாப்படம் இங்கே போய் தொட்டீங்க நீங்க. மண்ணு என்னங்க நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க வண்டி மேல மண்ணு தொட்டுன்னு போய் வேற ஓப்பனிங்க போய் அடுத்த போய் சொல்லு. சரி நாகப்பட்டினத்தை பத்தி நான் பேசுறேன், டென்ஷன் ஏத்தாதீங்க. பேசு. வணக்கம் வச்சாச்சு, அதுலயே ஸ்டாப் ஆகி நிக்க. பேப்பர் எடுத்து கரெக்டா பாரு. பேப்பர் எங்கயா? பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 பேப்பர் ஒன்னு கூட யாரனா ஒருத்தர் அவர் ஒண்டி பேப்பரை பார்த்து பேசுறாரு. நான் பேப்பர் எடுங்கடா, பேப்பர் ஒருத்தர் எடுத்து குடுங்கடா. ஏய் பின்னாடில இருந்து தரானே கேட்டா எடுக்கலாம், முன்னாடில இருந்து எடுத்தா நல்லா இருக்காது. சரிங்க, ஏதோ முன்னாடி இருந்த பேப்பர் எடுத்து தரானே. கரெக்டா பாரு, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜா இருடா. அப்போ வந்து மைக் வந்து வேலை செய்யற மாதிரி. ஹலோ நீ பாருப்பா, மைக் செக் பண்ணுப்பா. ஹலோ மைக் உனக்கு வேலை செய்து எனக்கு வேலை செய்யல குடியா. ஓகே, நாகப்பட்டினம் இந்த மண் பேர் போன மண், நல்ல மண், சூப்பரான மண், நல்ல வளமையான மண், அருமையான மண் இது. இந்த மண்ணை எங்க போனாலும், ஓ நீங்க இந்த மண்ணுல இருந்து வரீங்களா, ஓ அந்த மண்ணுல இருந்து வரீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது 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 ஹலோ இது பாருங்க. ஹலோ மைக் சரியா வேலை செய்ய தலைவரே, கொஞ்ச செக் பண்ணியா? ஹலோ மைக் செக் இந்த வார்த்தை சரியா புரிய மாட்டேங்குது. ஹலோ இப்ப கூட இந்த திமுக அரசு மீனவர்களை பத்தி என்ன கண்டுக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க மீனவர்களை? இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மீனவர்கள் படுற கஷ்டத்தை பத்தி சும்மா லெட்டர் எழுதி அனுப்பிட்டு சாதாரணமா போறவன் கிடையாது நான். நீங்க என்ன பண்ணுவீங்க? போர் தொடுப்பீங்களா? நான் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணுவேன். ட்விட்டர் பண்ணுங்க. ஏங்க நீங்க லெட்டர் இல்ல, நீ தீர்வு காணும். தீர்வு என்ன தீர்வு? வாட் இஸ் திஸ் ட்விட்டர் போஸ்ட்? ஏங்க லெட்டர் காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. மிஸ்டர் டிஎம்கே என்னங்க அவர் இப்படி கேக்குறாரு? ட்விட்டர்ல போஸ்ட் போடுங்க நீங்க இன்மெட். ஏன் லெட்டர் எழுதுறீங்க? அவர் பாருங்க கத்துறாருல உங்களை. சும்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க அப்படி எல்லாம் அதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம்.
அப்புறமா என்ன இந்த பேராக்கு போவா அந்த பேராக்கு போவா கரெக்டா இப்போ ஏங்க மீனவர்களை பத்தி நான் மதுரை மாநாட்டிலே பேசியிருக்கேன். மதுரை மாநாட்டிலே பேசுனீங்களா? அந்த வீடியோ வந்து எங்க பேஜ்ல இருக்கும், இருக்கு, கீழே போய் பாருங்க. பாக்குறேன். திருப்பி பேச சொன்னா எனக்கு வராது. அங்க பேசின உடனே எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா நான் மீனவர்கள் குரல் கொடுக்குறேன், மீனவர்கள் ஓட்டுல எனக்கு வந்துச்சு, எல்லாம் பயந்துட்டீங்க. ஆமா, எங்க நீங்களும் பயந்துட்டீங்களா? இங்க என்னங்க, இங்க என்ன இரு பேப்பரை பார்த்தா என்னன்னு சொல்லு, பேப்பரை பாத்துக்கிற இதுயா. என்ன குடிசை பகுதி நிறைய இருக்கு, டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஊர்ல குடிசைகள் இன்னும் நிறைய. இதை மாற்ற முடியும்னா, இங்க மைக் இருக்குண்ணா, நீட்ட கூடாது. இதை மாற்ற முடியும்னா டிவிகேயால மட்டும் தான் முடியும். டிவிகே என்ன பண்ணும்? நான் வந்து உடனே எல்லாருக்கும் மாடி வீடு கட்டு, உடனே இமிடியேட். சரி, இமிடியேட் எல்லாருக்கும் மாடி வீடுங்க, உங்க எல்லாருக்கும் மாடி வீடு நான் கட்டி. இங்க இந்த காலேஜ் இல்ல, அந்த காலேஜ் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, இது இல்ல, அது இல்ல. இது எல்லாம் யாரால மாத்த முடியும்? உங்க விஜய். நான் வரேன், நான் வந்துட்டேன். இவ்வளவுதான் பாயிண்ட். நாகப்பட்டினம் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா தீர்வு இல்ல. தீர்வு எனக்கே தெரியாதுல்ல. தீர்வு சொல்லணுமா? தீர்வு எல்லாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு எழுதி கொடுத்தவங்க தீர்வுன்னு ஒரு டைட்டிலே காணுமே அங்க. தப்புங்க, கரெக்டா எழுதி கொடுங்க. அதுதான் நாகப்பட்டினம் தான் முடிஞ்சு. இப்போ அது அவர் பேச்சிலே பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் பேச்சு ஒரு 1.5 நிமிஷம் இருக்கும். 1.5 நிமிஷம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஎம்கே தான் பேசுறாருல மிஸ்டர் டிஎம்கே. என்ன இங்க நாகப்பட்டினத்துல ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு அப்பப்போ போறீங்க. வெளிநாட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க? வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? இது எதுகை முனை, இது கண்டிப்பா ராஜ்மோகன் தான் எழுதி கன்ஃபார்ம் அவன் தான். ஏன்னா தெரியல உனக்கு தெரியல. சந்திரன் வந்து விட்டார், சூரியன் மறைய தொடங்கி விட்டது. கண்டிப்பா இது ராஜ்மோகன். கண்டிப்பா அந்த டைலாக் வந்து ராஜ்மோகன் தான். எது வெளிநாடு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? அதாவது குடும்பமா போயிட்டு நீங்க வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டு வரீங்க, நீங்க தமிழ்நாட்டை கண்டுக்க மாட்டீங்க. நான் இங்க பாருங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நான் இது பேப்பர்ல இருக்கு, எழுதி கொடுத்துருக்கேன், நான் படி ஞாபகம் இருக்கு எனக்கு, அந்த பாயிண்ட்ல ஞாபகம் இருக்கு. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இப்படி குடும்பத்தை வைத்து இப்படி சொத்து சேர்த்த உங்களுக்கே இவ்வளவுனா என்னுடைய சொந்த முயற்சியில என்னுடைய உச்சத்துல வளர்ச்சிங்க இருங்க, உழைச்சி வந்திருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும் மிஸ்டர் விஜய். நான் சொன்னா நீங்க அவரை பாசமா கூப்பிட்டா அவருக்கு பிடிக்க மாட்டேங்க. மிஸ்டர் சிஎம் சார், உழைச்சி கஷ்டமா இருக்கு. பிளாக் டிக்கெட் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா விக்கிறதுக்கு? போலீஸ் முடிப்பான், என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? கட்டிங் கொடுக்க மாட்டான், அவனே எடுத்துன்னு போயிடுவான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பிளாக் டிக்கெட் விக்கிறது? நான் ஓடாத என் படத்தை பிளாக் டிக்கெட் வச்சு கஷ்டப்பட்டு பணக்காரானா லியோ படத்தை பாத்தீங்களா இல்லையா? 600 கோடின்னு பொய் சொல்லி எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறேன் நான். எல்லா படமும் ஃபேக் தானே. ஆனா நீங்க வந்து சம்பாதிச்சுட்டு என்ன பண்றீங்களா? சம்பாதிக்கிறீங்க, நான் சம்பாதிக்கிறேன் உங்களை விட. சோ இதுதான் டாபிக் முடிஞ்சு. அப்புறமா வந்து பார்த்தனா என்னன்னா மக்களே, நான் உங்களை சந்திக்க கூடாதா? சந்திக்க கூடாதா? சந்திக்கலாம். எவ்வளவு கண்டிஷன் மக்களே, பேப்பர் ஃபுல்லா இருக்கு மக்களே. கண்டிஷன் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, கைய காட்டக்கூடாது, கையை இப்படிதான் காட்டணுமா, இப்படி காட்டக்கூடாது. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா, கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம் இல்ல. அந்த கண்டிஷன் காட்டுப்பா. கரண்ட் கம்பி, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க மக்களே. நான் திருச்சிக்கு போகும்போது கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. யூனோ திருச்சியில கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அங்க போய் ஸ்பீக்கர் பாக்ஸ்ல லைனை கட் பண்ணிட்டாங்க. நான் பேசும்போது எங்க குழந்தைத்தனமா இல்லையாங்க இதெல்லாம்? கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. இப்ப இங்கே கரண்ட் கட் பண்ண சொல்லுங்க. நீங்க இருக்கிற நாகப்பட்டினத்திலே கரண்ட் கட் பண்ணாங்க மிஸ்டர் விஜய் சார். அது நீங்க தாங்க சொன்னீங்க. நீங்களே கேட்டிருக்கீங்க, உங்க மாவட்ட செயலாளரே கரண்ட கட் பண்ணுங்க. ஏன்னா
எங்களை நம்பி வந்திருக்கும் எங்களுடைய அணில் குஞ்சுகள் சும்மா கீழே இருக்க மாட்டானுங்க, மேல கரண்ட் கம்பியில இருப்பானுங்க, மத்த வீட்டு மாடி மேல இருப்பானுங்க. உங்களுக்கே தெரியும் கரண்ட் கம்பில மாடி வீட்டு சைட்லயே போவோம். இவனுங்க அதை புடிச்சின்னு அந்த இடத்துல தொங்குவானுங்க. ப்ளீஸ் ஏன்பா ஒருத்தன் பறக்குது ட்ரை பண்றான், பறக்க ட்ரை பண்ண, ப்ளீஸ் கரண்ட கட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நீங்க பேசின இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு கரண்ட் இல்ல. நீங்களே ஜெனரேட்டர் யூஸ் பண்ண மைக் தான் பேசுறீங்க. ஏன்னா கரண்ட் இல்ல, பிகாஸ் தாவுறானுங்க, குதிக்கிறானுங்க அங்கங்க. கரண்ட் கம்பியில பட்டா என்ன ஆகுது? சோ மிஸ்டர் விஜய், உங்களுடைய நலனுக்காக தான், ஆமா, பிளஸ் மக்களின் நலனுக்காக தான் கரண்ட கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறோம், நீங்க போன ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 4 hour 5 hour கரண்ட் இருந்திருக்காது. அங்க இருக்கிற பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். யாரால? உங்களால. இன்னைக்கு சனிக்கிழமை, ஆமா, வீட்டுல இருப்பாங்க, எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க தெரியுமா? அத கூட சொல்லிட்டாருப்பா. என்ன இல்ல என்னன்னு கேட்கிறேன். எல்லாரும் என்ன சொல்றீங்க? சனிக்கிழமை மட்டும் வராரு. ஆமா, சனிக்கிழமை இவர் வீக்கெண்ட் அரசியல்வாதி. ஆமா, இருக்குதாங்க சொல்லுவாங்க. நான் நினைச்சா டெய்லி வருவேங்க. ஐ ஹேவ் தி கெபாசிட்டி. பட் உங்களுக்காக, எதுக்கு? உங்களுக்காக நீங்களாம் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். நீங்க லீவு நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். நீங்க சனிக்கிழமைனா கொஞ்சம் ரெஸ்டா இருப்பீங்க, அதனால உங்களை தொல்லப்படுத்த கூடாதுன்னு ஒரே நோக்கத்துக்காக தான். சரி, எல்லாம் ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்களா? சாட்டர்டே சண்டே லீவா? இல்ல எனக்கு புரியல. சனிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவ் இல்லையே. பொதுவா லீவ் இல்ல. நாகப்பட்டினத்துல ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்களா? நீ ஏன் நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போற? எல்லா ஊர்லயும் சனிக்கிழமை கேக்குறாங்க. ஏன்னா சனிக்கிழமை யாரும் வேலை வெட்டிக்கு போக மாட்டீங்களா மக்களே? அவர் அப்படிதான் சொல்றாரு. நீங்க சனிக்கிழமை வச்சதுக்கு ஒரே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் தேவைப்படுது ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண. அதுக்காக இன்னொன்னு, சனிக்கிழமை லீவுனா ஸ்கூல்லாம் லீவ். சோ குழந்தை பசங்க எல்லாம் ஓடி வந்துடும். எப்படியோ 2026 சிஎம் ஆனாலும் 2056 ஆச்சு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு எண்ணிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. சோ உக்காந்து அங்க அந்த கதை, அப்புறமா கண்டிஷன் கதை, பஸ்ல வரக்கூடாது, கைய வெளியில நீட்ட கூடாது, இங்க நடக்க கூடாது, அங்க நடக்க கூடாது. ஆனா போற போக்குல ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டாரு. ஏங்க, நிக்க கூடாது, நடக்க கூடாது, பேசக்கூடாது, இவ்வளவு நேரம் பேசக்கூடாது, அவ்வளவு நேரம் பேசக்கூடாது. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். இத பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாதுன்னா எப்படிங்க? பாத்தீங்களா? ஆனா உண்மையை சொல்லிட்டாரு. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயா பேசுறது? நான் பேசுறதே 3 நிமிஷம் தாங்க. ஆனா இவங்க வந்து இவ்வளவு டார்ச். இது கொடுமை பத்திரம் மாதிரி தானே இருக்குது. இருக்குதா? என்ன இருக்கு? மேல இருந்து கீழே பாக்குறேன், இல்லங்க திருப்பி பாக்குறேன், இப்படி திருப்பி பாப்பேன். அந்த அவர் பேச்சை எப்ப முடிக்க போறாருன்றதுக்கு வந்து எப்படின்னா இப்படி திரும்புவாரு. ஒன்னும் இல்லன்னு நினைச்சுக்க, டக்குன்னு அப்படியே. யாரும் கவலைப்படாதீங்க, கான்பிடென்டா இருங்க. எங்க போனாலும் டைலாக்ல எங்க போனாலும் இப்ப கான்பிடென்டா இருக்கு. நீ கான்பிடென்டா இருக்கியா? முதல்ல அவங்களே சொல்ல வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வேத சத்தியம், வெற்றி நிச்சயம், இது வேத கொள்கை என்பது. அப்புறம் இது இது யாருக்கு போட்டினா? டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இவ்வளவுதான். இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த பேப்பரை வந்து விஜய் இப்படி வச்சுட்டு பேசினாரு நினைச்சீங்களா? 2 நிமிஷம் தான் முடியும். 2 நிமிஷம் இல்ல, கரெக்டா சொன்னாரு. 3 நிமிஷம் அவரே ஒத்துக்கிறாரு. நிறுத்தி பேசினால தான் 8 நிமிஷம் வந்துச்சு. இப்போ இது மாதிரி பேசிட்டு போனா எப்படிங்க? ஏங்க, அங்க இருக்கிற மக்களை கொஞ்சமாச்சு விஜய் நினைச்சு பாக்கணும்ல. அவன் நம்மளுக்கு பேச்சுக்காக வெயிட் பண்ணிருக்கான், ஒரு நல்லா பேசணும். அங்க நின்னு கொஞ்ச நேரம் அந்த டெலிவரி பண்ணாதானே கொஞ்சம் கருத்துக்களை பத்தி படத்துல வர டைலாக்லாம் மாடுலேஷன் உனக்கு எப்படின்னா எனக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த மாதிரி மாடுலேஷன் ஒரு ஸ்பீச்ல அட்ராக்ட் பண்ற தலைவன் தாங்க ஜெயிப்பான் லாஸ்ட் வரைக்கும். இது ஜெயிக்காது. கலைஞர் எப்படி ஜெயிச்சாரு? பேச்சு திறமை, மக்களை சுண்டி இழுக்கணும். எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு? பேச்சு திறமை. நடிப்புன்றதெல்லாம் நெக்ஸ்ட். அவரோட ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வருஷம், பேச்சு திறமை. ஏன் இப்படி இருக்கணும்? ஸ்டாலின் வந்து சும்மா வந்துட்டாரு நினைச்சீங்களா?
பேசணும், ஆடியன்ஸ கவர் பண்ணணும். ஏம்பா நீ பேசவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, இன்னாதான் இது பண்ணு ஒண்ணும் புரியப்பா. கேட்டா ஆனா உச்சம் சொல்லுங்கிறாப்புல ஆளு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நாங்க பாராட்டி ஆகணும், நான் உண்மையிலே பாராட்டுறேன். என்ன பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? உண்மை போன வாட்டியே நான் பாராட்ட வேண்டியது இது. ஆக்சுவலா அது நான் நடுவுல 2 நாள் காணாம போனனால பாராட்டல. இங்க பாருங்க, நம்மளே சொல்லியிருந்தோம் விஜய் வந்து 6 மணிக்கு மேல ஒரு நாள் எங்கன்னா வெளியில காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு போன வாட்டி நைட் வரைக்கும் அதனால நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஏங்க தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவோம், ஆமா நல்லது பண்ணிருக்காரு நம்ம மக்களுக்காக. ஆனா இன்னைக்கு இருப்பாரா? இன்னைக்கு தெரியல, ஓட்டுருவாரான்னு தெரியல. போன வாட்டியே கையெல்லாம் உதட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு பாடுறா டைம் இருக்கு. இன்னைக்கு 2:30 ஆயிடுச்சு. பக்கத்துல திருவாரூர் பக்கம் கரெக்டா ஒரு 3-4 கிலோமீட்டர் தான். அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு 6 மணிக்கு உள்ள போயிடும். அதனாலதான் 3வது மீட்டிங் சொல்ல வரேன் நான். அதனாலதான் பக்கத்துல இருந்த மாவட்டத்தை கேன்சல் பண்ண 6 மணிக்கு எல்லாம் போகணும்ட்டாரோ. ஏய் இப்படி பண்ணாதடா. என்னது நான் கிரெடிட் கொடுக்கலான்னு பாக்கும்போது நீ கரெக்டான கிரெடிட் கொடுக்கணுங்க. போன சனிக்கிழமை பிரச்சனை ஆயிடுச்சு. போனாட்டி மக்கள் தான் தொல்லை குத்துறாங்க கட்சியில. அவங்க ரசிகர்களே இவரு 6 மணி இருந்தாலும் மக்களுக்காக 6 மணி வரைக்கும் இருந்தாரா இல்லையா? அவரு இருந்தாரா இல்லையா? நைட் 1 மணி வரைக்கும் இருந்தாருல, போயிட்டாரு. அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியா? அதனால விஜய் அவர்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக நாங்க அவர் 6 மணிக்கு மேல டிவில பாத்துருக்கோம். So he was there. So யாரெல்லாம் விஜய வந்து 6 மணிக்கு மேல இந்த ஆட்டோ ஓடாதுன்னு கலாச்சிங்களோ, எங்கள் உட்பட நடக்காது. எங்கள் உட்பட, ஏன்னா நாங்களும் கலாச்சோம். 6 மணிக்கு மேல எங்க விஜய் சார் ஆட்டோ ஓடவையா? அது சாதாரண ஆட்டோ நினைச்சியா? ஃபயர் ஆட்டோயா?